வெல்கம் பேக் டு ஏஎஃப் டைம் பாஸ். நான் தான் உங்கள் ஐமன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாஃப்டான வேர்க்கடலை கொல்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கொல்கட்டை மாவு பிசையதற்கு மாவு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொல்கட்டை சாஃப்டாக வரும். இப்போ நாம் மாவு பிசையதற்கு தேவையான அளவு தண்ணி, அதில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதும் அதில் வறுத்த பச்சரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சு ஆற வச்சிடுங்க. இப்போ வேர்க்கடலை பூர்ணம் செய்ய போகிறோம். அதுக்கு பேனில் நாம் 100 கிராம் வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நாம் ஒரு சின்ன கிளாஸ் அளவு வெள்ளை எள்ளு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, எள்ளு, 2 ஏலக்காய் போட்டு கொருன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் நாம் ஜாக்கரி பவுடர் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம் பிசைஞ்ச மாவை இப்படி உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்து ரவுண்ட் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் பூர்ணம் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் தேவையோ அந்த டிசைன் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாம் இப்போ 3 டிசைன் செஞ்சுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டான வேர்க்கடலை கொல்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்
நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.